ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து XSR 155ஓட மீட்டர் கன்சோல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த லைட்டில் வந்து கிளார் அடிக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே வந்து என்னோட மைக்கோட கவரை போட்டு மூடி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 பட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றுன்னு. ஸோ இதில் என்னென்னா இப்போ வந்து ஆவரேஜ் km/h. ஸோ நான் ஆவரேஜாக நான் ஓட்ட ஸ்பீடு வந்து காட்டுது. ஸோ நார்மலாக நான் இந்த செட்டிங்ஸில் விட்டுட்டு நான் வண்டி ஆஃப் பண்ணேன்னா இதே செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபியூலை வந்து எந்த அளவுக்கு கன்சியூம் ஆகுதுன்னு காட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்ல ஹார்ட் த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது மைலேஜ் வந்து கடன் ட்ராப் ஆகிறது அப்படியே தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்க, 50 60ன்னு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மைலேஜும் அப்படியே கிராஜுவலாக அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ லெஃப்ட் ஆர் ரைட் அமுக்கிறது மூலமாக அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி. ஸோ இது வந்து நான் இது வரைக்கும் வண்டி வாங்கினதுலேருந்து ஓட்டினதை வச்சு எந்த அளவுக்கு எனக்கு மைலேஜ் வருது ஆவரேஜாக அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்க பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ எனக்கு இந்த டேட்டா வேணும்னால அதை ரீசெட் பண்ணல. ஸோ அடுத்து வந்து இது km/h ஆவரேஜாக நான் எந்த அளவுக்கு ஸ்பீடு ஓட்டுறேன் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். நான் இது இப்போ தான் ரீசெட் பண்ணேன், அதனால் அது 0ன்னு காட்டுது. ஸோ நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இது 0 ஆயிரும். இதுக்கப்புறம் நான் ஓட்டுறதை வச்சு நான் ஆவரேஜாக நான் எவ்வளோ ஸ்பீடில் அதிகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டும். ஸோ இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. ஸோ தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வீல் வந்து அப்நார்மலாக ஸ்பின் ஆகுது, ஃப்ரண்ட் வீல் அப்படியே இருக்குது, பேக் வீல் மட்டும் ஸ்பின் ஆகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பின்னாடி வீலுக்கு போகிற பவரை வந்து கட் பண்ணி விடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து மண் தரையில் இருக்கிறீங்க, தெரியாமல் ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வீல் சுற்றிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாதிரி டைமில் இப்போ வண்டி வந்து பின்னாடி வீல் மட்டும் சேத்துல சிக்கி கரகரன்னு சுற்றுதுன்னா அந்த மாதிரி டைமில் பவரை கட் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகிற சான்சஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது வந்து 155cc தேவையா அப்படின்னு நிறைய பேர் சிரிப்பாங்க. ஸோ இருக்கிறனால எந்த தப்பும் கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். ஸோ அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலையும் நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் இருக்கிறதுனால லைட் இருக்குது. ஸோ இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து இது ஓடோ. ஸோ டோட்டலாக நான் வண்டி எடுத்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறது. ட்ரிப் 1 ட்ரிப் 2 இதையும் நீங்கள் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ரீசெட் அடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரிப் F, இதுதான் எனக்கு பிடிச்சது. ஸோ அதாவது இப்போ வண்டி உங்களுக்கு வந்து ஃபியூல் வந்து ரிசர்வ் விழுந்துருச்சுன்னு வச்சிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஈல காட்டுதா. ஸோ அதாவது ரிசர்வ் விழுந்துருச்சு. ரிசர்வில் வந்து இந்த மீட்டர் வந்து நீங்கள் எந்த செட்டிங்ஸில் இருந்தாலும், நான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமியில் தான் செட் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். ஸோ அதுலேயே இருந்தாலும் உங்களுக்கு ரிசர்வ் விழுந்துச்சுன்னா டப்புன்னு இந்த டிஸ்பிளேக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிசர்வ் விழுந்ததுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ரிசர்வ் விழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஓட்டுறங்கிறத வச்சு நம்ம வந்து இன்னும் எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரிஞ்சு பெட்ரோல் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது தானே ரீசெட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இது டைமு, அவ்வளோதான். ஸோ மீட்டர் கன்சோலில் இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள். இதுக்கு தவிர சின்ன சின்னதாக எங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அது உங்களுக்கே தெரியும், ABS லைட்டு, இன்ஜின் வார்னிங் லைட்டு, அதெல்லாம் உங்களுக்கு யூசர் மேனுவலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். அகைன் இதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். இப்போ வந்து இது வந்து km/Lங்கிறது காமிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் எதையாவது ரீசெட் பண்ணோம்னா இந்த சைடு, ஆப்ஷனை மாற்றணும்னா இந்த சைடு. ஸோ அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது காட்டுது. இதை நம்ம நார்மலாக இந்த மெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் டிஃபால்ட்டாக இதில் தான் எனக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா km/Lன்னு மாறிடும். 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும் மாறிக்கும். ஸோ இதே நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் வச்சுன்னா 100 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை லிட்டருங்கிறது காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் மீட்டர் கண்ட்ரோல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூவில் சில விஷயங்கள் விட்டுருக்கோம், அதை சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சர்வீஸுங்கிறது முடிச்சிட்டோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம HT எக்ஸாஸ்ட்லேருந்து பின்னாடி பில்லியனுக்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அந்த கம்பி கிராப் ரயில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது சொல்லணும். ஸோ அது மாதிரி சின்ன வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த XSR ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் டெக் இன்ஃபர்மேஷன், இந்த வண்டி வீடியோஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா டெக் நியூஸும் வந்து சேரும். நன்றி.